மரணத்தையே தடுக்கிற ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியும். ஆனா, இந்த உலகத்திலேயே ரொம்ப கம்மியான சதவீத மக்கள் தான் அத பண்றாங்க. மரணத்தையே தடுக்கிற ஒரு ரகசியத்த சிவவாக்கிய சித்தர் சொல்றாங்க. "ஆடு மாடு தேடியும், ஆனை சேனை தேடியும், கோடிவாசி தேடியும் குறுக்கே வந்து நிக்குமோ, இந்த உலகத்திலேயே ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் தியானங்க. அதுல நீ கோடி வாசி தேடினாலும், அந்த யமன் வந்து உன் கணக்கு கேட்கும்போது உன்னால பதில் சொல்ல முடியாது. என்ன பொருள்? ஆடு, மாடு, சேனை, யானை என்னத்த சேர்த்து வச்சாலும் உன்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா, "ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும், சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே." அந்த யமன் வந்து நம்ம உயிரை எடுக்க வரும்போது, சாடியிட்ட குதிரை போல் குறுக்க வந்து நிக்குமாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேடி தேடி பண்ண தானமும், தர்மமும் மட்டும்தான் கூட வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவவாக்கிய சித்தர் ரொம்ப அழகா சொல்றாங்க. இத மகாபாரதம் அந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்கங்க. கர்ணனை வந்து யாராலையுமே வீழ்த்தவே முடியாது. கிருஷ்ணரால கூட வீழ்த்த முடியாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ண அவ்ளோ புண்ணிய செயல் பண்ணியிருப்பாங்க. தான தர்மங்கள் அவ்ளோ பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்கள வீழ்த்த முடியாது. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர வீழ்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கர்ணன் கிட்ட போய் உன்னோட புண்ணிய செயல்லாம் எனக்கு தானமா குடு அப்படின்னு போய் கேட்டு நிப்பாங்க. அப்போ கர்ணனும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட மொத்த புண்ணிய செயல அவர் ரத்தத்துல வச்சு அவர்ட்ட கிருஷ்ணர்ட்ட குடுத்துருவாங்க. அப்போ இந்த நேரத்துல நீ இவ்வளவு தூரம் பண்றியா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதாவது எடுக்க போன கிருஷ்ணர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மகாசக்திய எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயத்த பண்ணும்போது, நம்ம குடுக்கும் தன்மை அதாவது தான தர்மத்துல இருக்கும்போது, அந்த மகாசக்தியே நமக்கு குடுக்குற தன்மையில வந்துருங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து தான தர்மத்தோட பவர் இருக்குங்க. அதனால உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன தான தர்மங்கள் எல்லாருக்குமே பண்ணுங்கங்க.